சூரத்துல் பக்ரா வசனம் 31, 32, 33. அவன் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை, நீயே நன்கறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றனர். அப்போது அல்லாஹ், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களிடம் எடுத்து கூறுக என்றான். அவர் அவற்றின் பெயர்களை எடுத்து கூறிய போது, நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை அறிவேன், மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். இங்கு ஆதிமனிதர் ஆதம் அலை அவர்களின் சிறப்பை இறைவன் எடுத்துரைக்கின்றான். வானவர்களை விட ஆதம் அலை அவர்கள் எந்த வகையில் சிறந்தவர் என்பதை சுட்டி காட்டுகின்றான். அனைத்து பொருட்களின் பெயர்கள் பற்றிய அறிவை வானவர்களுக்கு வழங்காமல் ஆதம் அலை அவர்களுக்கே தான் வழங்கி அவரை சிறப்பித்ததாக குறிப்பிடுகின்றான். இது ஆதம் அலை அவர்களுக்கு வானவர்கள் சிரம் பணிந்ததற்கு பின்னர் நடந்த நிகழ்வாகும். அப்படி இருக்க சிரம் பணிந்த நிகழ்ச்சியை பின்னாலும் இந்த நிகழ்ச்சியை முன்னாலும் இறைவன் குறிப்பிட்டதற்கு காரணம் முந்தைய வசனத்துடனான தொடர்பே ஆகும். ஓர் இனத்தை படைக்கப் போவதாக இறைவன் தெரிவித்த போது அதில் உள்ள இரகசியத்தை அறிந்திராத வானவர்கள், பூமியில் குழப்பம் செய்வோரையா நீ படைக்கப் போகிறாய் என்று வினவினர். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று தெரிவித்தான். அதன் தொடர்ச்சியாக வானவர்களுக்கு வழங்கப்பெறாத கல்வி அறிவு அந்த ஹலீஃபாவான ஆதமுக்கு வழங்கப்பெற்றதன் மூலம் அவரைத்தான் மேன்மைப்படுத்திய இரகசியத்தை இங்கு இறைவன் விவரிக்கின்றான். பெயர்களை கற்றுக் கொடுத்தான். அவன் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் எனும் தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அல்லாஹ் ஆதம் அலை அவர்களுக்கு அவர்களுடைய வழித்தோன்றல்களில் ஒவ்வொரு மனிதரின் பெயரையும் அதை போன்றே ஒவ்வொரு பிராணியின் பெயரையும் கற்றுக் கொடுத்தான். இது ஒட்டகம், இது கழுதை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று கூறியதாக சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறுகையில், அந்த பெயர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவை ஆகும். அதாவது மனிதன், மிருகம், வானம், பூமி, கடல், தரை, கழுதை, குதிரை, இன்னும் இது போன்ற படைப்பினங்களின் பெயர்களை கற்பித்தான் என்று கூறியதாக லஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். முஜாஹித் அவர்கள் எல்லா பிராணிகள், பறவைகள் மற்றும் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று விளக்கம் அளித்தார்கள். இவ்வாறே சாயித் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி ஆகியோரும் மற்றும் முன்னோர்களில் சிலரும் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்திலும் சரியான கருத்தாவது, அல்லாஹ் ஆதம் அலை அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் பண்புகளையும் அவற்றின் செயல்முறைகளையும் கற்றுத்தந்தான். இந்த அடிப்படையிலேயே இவ்வசனத்தின் விளக்கம் தொடர்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வரும் நபிமொழி ஒன்றை குறிப்பிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் மறுமை நாளில் ஒன்று திரண்டு நம் இறைவனிடம் நமக்காக பரிந்துரைக்க கூடிய ஒருவரை நாம் தேடினால் என்ன என்று தங்களுக்குள் கூறிக்கொள்வார்கள். பின்னர் ஆதி மனிதர் ஆதம் அலை அவர்களிடம் அவர்கள் அனைவரும் வந்து, ஆதமே, நீங்கள்தான் மனிதர்களின் தந்தை ஆவீர். அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான். தன்னுடைய வானவர்களை உங்களுக்கு சிரம் பணிய வைத்தான். எல்லா பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே இப்போது நாங்கள் சிக்கியுள்ள இந்த கொடிய சூழலில் இருந்து எங்களை விடுவிக்க உங்கள் இறைவனிடம் எங்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று கோருவர். ஆதம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா படைப்புகளின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்பதற்கு இந்த நபிமொழி ஆதாரமாகும். அதனால்தான் இதை தொடர்ந்து அந்த பெயர்களுக்கு உரியவற்றை வானவர்களிடம் காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். இதற்கு முஜாஹித் அவர்கள் விளக்கம் அளிக்கையில், பின்னர் அப்பெயர்களுக்கு உரிய பொருட்களை அல்லாஹ் வானவர்களுக்கு முன் தோன்றச் செய்தான் என்று கூறினார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மற்றும் கதாதா ஆகியோர் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ் ஆதம் அலை அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான்.
ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதனதன் பெயர்களை குறிப்பிட்டான். ஒவ்வொரு சமுதாயமாக அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவிங்கள், நீங்கள் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவிங்கள் என இத்தொடர் குறித்து ஹசன் அல் பசரி மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர், நான் எந்த படைப்பை படைத்தாலும் அவற்றில் எல்லாம் வானவர்களாகிய நீங்கள்தான் மிகவும் அறிந்தவர்கள் என்று உங்களது கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று விளக்கம் அளித்தார்கள். இதே வசனத்திற்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், ஆதமுடைய மக்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர், இரத்தம் சிந்துவர் என்று நீங்கள் கொண்டிருக்கின்ற கருத்தில் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு வானவர்கள், நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை, நீயே நன்கறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றனர். இந்த வசனம் அல்லாஹ்வின் தூய்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் வானவர்கள் கூறியது ஆகும். அதாவது அல்லாஹ்வின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினாலன்றி வேறு யாரும் அறியவே இயலாது. மேலும் தாங்கள் எந்த ஒன்றை அறிந்தாலும் அது அவன் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறி இறைவனின் பரிசுத்தத்தை உணர்த்தும் வகையில் வானவர்கள் இவ்வாறு கூறினார்கள். அதனால்தான் நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, நிச்சயமாக நீயே நன்கறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்று அவர்கள் கூறினர். அதாவது நீயே எல்லா பொருட்களையும் அறிந்தவன், படைப்புகள் விஷயத்திலும் முடிவுகள் எடுக்கும் விஷயத்திலும் நீ வல்லவன், நாடியவற்றை கற்பிப்பதிலும் நாடியவற்றை கற்பிக்காமல் இருப்பதிலும் நீயே வல்லவன், இந்த விஷயங்களில் உனக்கே எல்லா ஞானமும் உண்டு, அதுவே முழு நீதியாகும் என்று கூறினர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், குர்ஆனில் எங்கெல்லாம் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என தன்னை பற்றி தானே அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அதன் பொருளாவது அல்லாஹ் எல்லா குறைகளை விட்டும் தூயவன் என்பதை அவனே வெளிப்படுத்துகின்றான், அனைத்தும் அறிந்தவன். ஆதமலை அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த எல்லா பொருட்களின் பெயர்களையும் எடுத்துரைத்ததால் வானவர்களை காட்டிலும் அவருக்குரிய சிறப்பு வெளிப்பட்டது. அப்பொழுது வானவர்களை நோக்கி அல்லாஹ், நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை அறிவேன், மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று கேட்டான். அதாவது மறைந்த மற்றும் வெளிப்படையான எல்லா ரகசியங்களையும் நான் அறிந்தவன் என்னும் செய்தியை இதற்கு முன்னரே நான் உங்களிடம் சொல்லவில்லையா என்று கேட்டான். இதையே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியுள்ளான், நபியே, நீர் உரத்த குரலில் பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அல்லாஹ் அதை கேட்கின்றான், ஏனெனில் அவன் இரகசிய உரையாடலையும் அதைவிட மறைவானவற்றையும் அறிகின்றான். மேலும் இறை தூதர் சுலைமான் அலை அவர்களிடம், ஹூத் ஹூத் என்னும் கொண்டலாத்தி பறவை வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளிக்கொணர்பவனும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நன்கறிபவனும் ஆகிய அல்லாஹுக்கு அவர்கள் சிரவணக்கம் செலுத்தும் வழியை தெரியாதவர்களாய் உள்ளனர் என்று சொன்னதாக வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்பது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், அல்லாஹ் வெளிப்படையான விஷயங்களை அறிந்திருப்பதை போன்றே மறைவான விஷயங்களையும் அறிந்துள்ளான். இந்த வசனம் தொடர்பாக ரபியூ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, வானவர்கள் வெளிப்படுத்திய விஷயம் என்பது பூமியில் குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகின்றாய் என்ற அவர்களின் வினாவாகும். அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த விஷயம் என்பது நம்முடைய இறைவன் நம்மை விட அறிந்த சிறப்புக்குரிய ஒரு படைப்பை ஒருபோதும் படைக்கப் போவதில்லை என்ற அவர்களின் எண்ணமாகும். கல்வியிலும் சிறப்பிலும் தங்களை விட ஆதமலை அவர்களையே அல்லாஹ் மேன்மைப்படுத்தி உள்ளான் என்பதை அவர்கள் பின்னர் அறிந்து கொண்டனர். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் தொடர்பாக கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றே மிக சரியானதாகும். அந்த கருத்தாவது, நான் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான விஷயங்களை அறிவேன், அத்தோடு நீங்கள் நாவால் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மனதினுள்ளே மறைத்து வைத்துள்ளவற்றையும் நான் நன்கறிவேன். எனக்கு எதுவும் மறைந்ததன்று, உங்களின் வெளிப்படையும் அந்தரங்கமும் எனக்கு ஒன்றே. அவர்கள் நாவால் வெளியிட்டது என்னவெனில், பூமியில் குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகின்றாய் என்ற அவர்களின் வினாவாகும். அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்தரங்கம் என்னவெனில், இறை ஆணைகளுக்கு
மாறு செய்தல், அவனுக்கு வழிபடாமல் ஆணவம் கொள்ளல் என இப்லீஷ் எவற்றையெல்லாம் மறைத்து வைத்திருந்தானோ அவைதான். இந்த சொல்லாட்சி சரிதான். வானவர்களிடையே இருந்த இப்லீஷ் என்னும் ஒருவன் இந்த குற்றங்களை மறைத்து வைத்திருப்பதை பொதுவாக அனைவரது செயலை போன்று கூறுகின்ற இந்த மரபு அரபுகளிடையே உள்ள ஒன்றுதான். போர்க்களத்தில் ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ கொல்லப்பட்டால் அல்லது தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் சார்ந்த படையே கொல்லப்பட்டு விட்டது அல்லது தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று கூறுவர். ஒருவர் கொல்லப்பட்டதை அல்லது தோற்கடிக்கப்பட்டதை அனைவரின் தோல்வியாக சித்தரிப்பதை போன்றே இந்த வசனத்திலும் அல்லாஹ் கூறியுள்ளான். இதற்கு நபியே, உம்முடைய அறைகளுக்கு வெளியில் இருந்து உம்மை அழைப்பவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்கள் ஆவர் என்ற வசனம் எடுத்துக்காட்டு ஆகும். அத்தியாயம் 49 வசனம் 4. அவ்வாறு அழைத்தவர் தமீம் குடும்பத்தை சார்ந்த ஒரே ஒருவர்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அல்லாஹ் இந்த வசனத்தில் பன்மை உருபுகளை பயன்படுத்தியுள்ளான். அதை போன்றே இவ்வசனத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று அல்லாஹ் பன்மையில் கூறியுள்ளான்.